ஷாம் வந்தாச்சு போல. வந்துகிட்டு தானே இருக்கேன். ஷாம், ஏன்பா தயங்கி நிக்கிற? இந்த பாரு, மனம் திருந்தி வந்தீங்கன்னா நீ, உங்க அக்கா, உன் தங்க எல்லாருக்குமே எப்பவுமே இந்த வீட்டுல இடம் உண்டு. மாமா, இந்த ஒரு வார்த்தை போதும்பா. சொத்தெல்லாம் எழுந்தது கூட எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. ஷாம், நான் என்னைக்குமே உங்க அக்கா அபிராமிய என்னோட எதிரியா நினைச்சதே இல்லை. அவதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உங்களை எல்லாரையும் இந்த வீட்டு பிள்ளைகளா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ அந்த மாதிரி நினைச்சீன்னா இந்த வீட்டுக்குள்ள வா. வா வாப்பா, ரிலாக்ஸ், கமலம் வா. தயங்காத, பரவாயில்ல வா. தயங்காம வா. வா உள்ள வா. வாப்பா வா, சொல்றேன்ல. உமா உன் பார்ட்னர். பாப்பா உட்கார். ராஜி, ராஜி. என்னங்க? யாரு பாரு. ராஜி, ஷாமுக்கு டீ கொண்டு வா. கொண்டு வா ராஜி. அத்தை, வேண்டாம் அத்தை, நானும் உமாவும் வெளில போறோம். வெளியில பொறுத்தான்னு கூட்டு போக வந்த, அப்ப நேரம் வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? ஏன் வெளியில இருந்து ஆர்ன் அடிச்சிட்டு இருந்த? இல்ல மாமா, உமாவோட புது ப்ராஜெக்டுக்காக இடம் பார்க்க போறோம். அதான் உமாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கேள்விப்பட்டேன். நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கணும் அங்கிள். ஏன் ஆசீர்வாதம் எதுக்கு? உங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டாருல, அப்புறம் என்ன? ராஜி, முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், கை நினைக்காம போக கூடாது. டீ தான் வேணான்ட்டான், தண்ணியாவது கொடு. சரிங்க. ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன். எதுக்கு நீ ஒரு தடவை பார்த்துருப்பா? ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருக்கு போது கேர்ஃபுல்லா பார்ப்பான். நான் ட்ரெயின் பண்ண பையன். ஓகேயா? தண்ணி சாப்பிட்டு. சரி அங்கிள், நாங்க ரைட்மா. ஓகே வர மாமா. ஓகேப்பா, வரத்த. வரேன் ஆண்டி. போயிட்டு வா.
என்னடா என்னமா இதெல்லாம்? ஷாம் எதுக்குமா இங்க வந்தா? இவர் எதுக்குமா அவனை வீட்டுக்குள்ள விட்டாரு? டேய், வலிய வந்த பையனை விரட்டி எடுக்க முடியுமாடா? இல்லப்பா, அவன் ஒரு பாம்பு, அவனை அடிச்சிருக்கணும். அவன் அக்கா ஒரு விஷ பாம்பு, அப்ப இவன் மட்டும் எப்படி வந்திருப்பான்? இப்ப எதுக்குப்பா புதுசா வீட்டுக்குள்ள வரா? இதுல ஏதோ விஷமா இருக்கு. இதெல்லாம் அந்த அபிராமியோட நாடகம் தான். போதும்பா, போதும். அவளால நம்ம பட்டதெல்லாம் போதும். உங்களை விட நான் தான் அதிகமா அவளை நம்பியிருக்கேன். நான் தான் அதிகமா மோசமா போயிருக்கேன். எனக்கு இதெல்லாம் தெரியும் கார்த்திக். ஆனா அக்கா பண்ண தப்புக்கு தம்பி என்ன பண்ணுவான்? ஓஹோ, அப்ப அவனை வீட்டுக்குள்ள விட்டு இங்கே தங்க வச்சிருங்களேன். கார்த்திக், நீங்க பேச வேண்டாம்ப்பா. ஷாம வீட்டுக்குள்ள விட்டது தப்பு. அதை விட பெரிய தப்பா அந்த உமாவை நீங்க அவங்க கூட அனுப்பிச்சது. ஷியாமா அவளும் பிசினஸ் பண்ண போறாங்களா? சாந்தி தான் லக்ஷ்மி சார் கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிருக்கா. ஓஹோ, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அந்த அம்மா தான். ரைட், ஓகே. சாந்தியை கோச்சுக்காதப்பா. அவ எது பண்ணாலும் நல்ல நோக்கத்தோட தான் பண்ணுவா. இல்லப்பா, இது அப்படி இல்ல. இதுல தப்பு இருக்கு. அவ ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டாப்பா. என்னோட வேதனை அவளுக்கு என்னப்பா தெரியும்? இது என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். என்னங்க, கார்த்திக் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்குங்க. நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க. இதான் சார் கோவிந்தா ஊரு. அவன் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், ஏற்கனவே என்கொயரிக்கு வந்திருக்கோம். அப்படியா சார்? நிறுத்துங்க, இங்கதான். இந்த வீடு தான் சார். அவன் சம்சாரத்தை நீங்க கூட்டு வாங்க. Yes, sir. எஸ் சார். சார், என்ன சார் பிரச்சனை? வேடிக்கை பார்க்க வந்துட்டீங்களா? உங்க முன்னாடி தான் விசாரிக்க போறேன். வாமா, வாங்குறேன்ல. ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஐயா. ஏமா, உன் புருஷன் இங்க வந்தானா? வரல சாமி. நானும் என் குழந்தையும் பட்டினியா கிடக்குறோம் சாமி. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் சொல்றது உண்மைங்க. என்ன நம்புங்க ஐயா, என்ன நம்புங்க ஐயா. உன் புருஷன் பணத்தோட தப்பிச்சு போயிருக்கான் சார். அட நீங்க வேற, அவங்களே வேலை வேலைக்கு பிச்சை எடுக்காத குறைய பட்டினி கிடக்குறாங்க சார். மேடம், இவங்க கிட்ட இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஜீப்ல ஏறுங்க. வாமா, வேண்டாங்கய்யா. அம்மா, ஏறுமா வண்டியில. அம்மா, அம்மா. ஏறுமா. அம்மா, நான் வரலம்மா. வாமா. நான் வரலம்மா. வாமாங்கறல. ஏறுமா வண்டியில. அம்மா. ஏறு சொல்றல. நான் வரலம்மா ஐயா, விட்டுட சொல்லுங்க ஐயா. சொன்னா கேட்க மாட்டேன். ஐயா, ஏறு வண்டியில. மேடம், விட்டுடுங்க. மேடம் விடுங்க, இருங்க நான் பேசுறேன். தலைவரே பாருங்க, இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன்னு சொல்றாங்க. இருப்பா. ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா. சார், இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் நானு. நீங்க இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எந்த விசாரணையா இருந்தாலும் இங்கேயே நடத்துங்க. எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே சார். தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. தப்பு செஞ்சவன் கோவிந்தன், அவனை பிடிங்க உதைங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல சார். இவன் என்ன சார் பாவம் பண்ணா? சார், இவ குழந்தைகளுக்காக உயிர் வாழ்றா சார். பிள்ளைங்க மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்நேரம் ஆரோ குளமோ பார்த்து இவ கதையை முடிச்சுக்கிட்டு இருப்பா சார். இந்த அம்மாவை எங்க கஸ்டடியில வச்சு விசாரிச்சா தான் உண்மை வரும். இதா பாருங்க சார், எங்க ஊர் ஜனங்க சார்பா நான் உங்களுக்கு உத்தரவாதம் தர்றேன். கோவிந்த வந்தா நாங்களே பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். பிடிச்சு கட்டி வைக்கிறோம் சார். ஆமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு போன பல பெண்களோட நிலைமைய நாங்க டிவிலையும் பேப்பர்லயும் பார்த்திருக்கோம். அதனால நீங்க கிளம்புங்க. இல்லனா ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ஸ்டேஷனுக்கு வர்றோம். இருங்க இருங்க, நீங்க சொன்னதுக்காக நாங்க இப்ப போறோம்.
நீங்களும் சொன்னது மாதிரி நடந்துக்கணும். கோவிந்தனை பத்தி தகவல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எங்ககிட்ட ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். சரி. புரிஞ்சுதா? நாங்க வரோம். ஐயா நல்ல நேரத்துல என்னம்மா வந்து இதெல்லாம்? காப்பாத்துவீங்க. அட விடுமா, தைரியமா இருமா, நாங்க இருக்கோமா, நீ கவலைப்படாத. அழாதம்மா, அழாத, நீ தைரியமா இரு, நாங்க இருக்கோம். வர்றமா, வாப்பா. சார் ஆன் ரோட் 44,650. உடனே டெலிவரி. ஓகே சார். கார்த்திக், நாங்க கிளம்புறோம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. கேஷவ், ஏன் கார்த்திக் சார் வரும்போது இவ்வளவு டென்ஷனா வந்திருக்காரு? பெரிய ஷோரூமா திறந்தாச்சு, பிசினஸ் இன்னும் பெரிய அளவில் டெவலப் பண்ணணுன்ற டென்ஷனு. கார்த்திக், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன கார்த்திக், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன்னதான் கேக்குறேன். நான் ஒரே மாதிரி தானே இருக்கேன். உங்க அக்கா சாந்தி தான் மாறி மாறி இருக்கா. அவ பண்ற காரியத்தினால தான் டென்ஷனே ஆகுது. ஆமா ஆமா, அக்காவை குறை சொல்லணும் உனக்கு தூக்கமே வராத. ஆமா, அவளை குறை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பாரு. ஏன்டா நீ புரியாம பேசுற? சரிப்பா, நான் தான் புரியாம பேசுறேன், நீ அது புரியுற மாதிரி சொல்லு. சாந்தி பண்ண காரியத்தினால அந்த ஷாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். ஷாமா? அவன் எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தான்? அதான்டா நானும் கேட்டேன். உன் அக்கா சாந்தி தான் ஃபுல் சப்போர்ட். லக்ஷ்மணன் பொண்ணு உமாவும் ஷாமும் பார்ட்னரா சேர்ந்து புதுசா பிசினஸ் பண்றதுக்கு உங்க அக்கா தான் ரூட் போட்டு கொடுத்துருக்கா. இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் இந்த மாதிரி பண்றதுனால எங்க வீட்டுல தங்கி இருக்க உமாவை பாக்குறதுக்கு ஷாம் நேரம் வீட்டுக்குள்ளே வரான். எங்க அப்பாவும் ஷாம ஒண்ணு கேட்காம வீட்டுக்குள்ள வான்னு சொல்றாரு. இதெல்லாம் அவளால வந்த வெனடா. சரி கார்த்திக், நீ அவசரப்படாத. அக்கா ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசுல வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கும். அவங்க அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அபிராமியை பத்தி நம்ம எல்லாத்தையும் விட அக்காவுக்கு தான் நல்லாவே தெரியும். என்னடா தெரியும் அவளுக்கு? இங்க பாருடா, ஷாம் வந்தது, லட்சுமணன் சார் பொண்ணோட கூட்டு வச்சது, இது எல்லாமே அபிராமியோட நாடகம் தான். இது தெரியாம அவ பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு இருக்கா. சரி விடு கார்த்திக், கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நான் எல்லாரையும் நல்லா தாண்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். அவ தான் புரிஞ்சுக்காம பண்றா. அந்த அபிராமியால பட்டதெல்லாம் போதாதா? அவ திட்டத்துக்கு இவளே தொண போற மாதிரி தெரியுது. இது எங்க போய் முடியுமோ என்ன ஆகுமோ எனக்கே தெரியலடா. அவ பண்றது ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கல. கார்த்திக், நீ டென்ஷன் ஆகாத கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இரு. கார்த்திக், உன் ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது. சரி, நான் அக்கா கிட்ட பேசுறேன். நீ எமோஷனல் ஆகாத, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கார்த்திக், நீ உன் கவனத்தை பிசினஸ் பக்கம் டைவர்ட் பண்ணு. கார்த்திக், ரோனிகா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த பெரிய ஷோரூம் வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்ம ஜெயிச்சு அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை காப்பாத்தியே ஆகணும் கார்த்திக். அதுக்காக நம்ம நிறைய உழைக்கணும் கார்த்திக், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரிடா, நான் அம்பத்தூர் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. அர்ஜுன், கார்த்திக் ஏன் இவ்வளவு கோமா போறாரு? அவன் எப்பவுமே இப்படிதான். யாரையாச்சும் நம்பினா முழுசா நம்புவான், வெறுத்தா மொத்தமா வெறுத்துருவான். எதையுமே அலசி பார்க்கவே மாட்டான். என்ன இருந்தாலும் கார்த்திக் கோவப்படுறதுல நியாயம் இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. ஆமா அர்ஜுன், அபிராமி மாதிரி தானே ஷாமும் இருப்பான். அவன் நல்லவனை எப்படி நம்ப முடியும்? அதனாலதான் கார்த்திக் பயப்படுறாரு. சரி, இந்த இந்த பிரச்சனை நான் சாந்திகா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்க. சரி.
சூரிய பகவானே, அப்பா ஜலகண்டேஸ்வரா, உன்னுடைய அருளால கூடி சீக்கிரம் நான் பெரிய பணக்காரன் ஆகணும். சொத்து பத்தெல்லாம் வாங்கணும். அதுக்கு நீதான் பாரல் புரியணும். ஜலகண்டேஸ்வரா. சிவ சிவ சிவ.